தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். 1 தீமோத்தேயு 6:15-16. கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் தனித்துவமான கடவுளாக இருக்கிறார். இந்த உலகில் வேறு எந்த ஒரு தெய்வமும் ஈடு இணை செய்ய முடியாத ஒரு நிலையில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஒருவரே கடவுளாக இருக்கிறார். விண்ணகமும் மண்ணகமும், இந்த விண்ணிலுள்ள மண்ணிலுள்ள அனைத்து ஆற்றல்களும் இந்த ஆண்டவருக்கு ஈடு இணையாகாத ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் ஆண்டவரின் உயர்ந்த நிலை, உன்னத நிலை எவ்வளவு என்பதை நம் எல்லோரும் உணரக்கூடும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அவர் இறப்பினை வென்றவர், அவர் விண்ணிற்கு சென்றவர். ஆண்டவர் ஒருவரே இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடியவர். தொடக்கம் முதல் இறுதி வரை அவர் ஒருவரே நீடித்து நிலைத்து வாழ்பவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் இறப்பினை அறியாதவர். ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு வாழ்கிறார். நம்முடைய வாழ்வோடு ஒவ்வொரு நாளும் நம்மை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்று நம்முடைய வாழ்வை அவரோடு இணைத்து கொள்ள அழைக்கிறார். அவர் இந்த உலக அரசுகளுக்கெல்லாம் அரசாக இருக்கிறார். உலக அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கிறார். எல்லோரும் அவருக்கு மட்டுமே அடிபணிந்திருக்க முடியும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த உலகம் முழுவதும் உம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் உம்முடைய அரவணைப்பில் இருக்கிறது. உம்முடைய பார்வையில் இந்த உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அவற்றுள் ஒன்று என்னுடைய உயிரும் என்னுடைய வாழ்வும். என்னை உமக்கு அர்ப்பணிக்கின்ற வேளையில் நான் உம்மை மட்டுமே என்னுடைய கண்களுக்கு முன்பாய் வைத்து, நீர் ஒருவரே என்னுடைய ஆண்டவர், கடவுள், தெய்வம், அரசர் என்று ஏற்று நம்பி உமக்கு பணிவிடை செய்து வாழ என்னை பயன்படுத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.